ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தில் பேசிய அவர், போரின் விளிம்பிலிருந்து பிராந்தியத்தையும் உலகையும் மீட்டெடுக்க உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மோதலை தடுக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஐநா சபை உட்பட சர்வதேச சட்டத்தை மீறிய நடவடிக்கை என்று குட்ரஸ் குற்றம் சாட்டினார். ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ், அமெரிக்க ராணுவ நடவடிக்கை சட்டப்பூர்வமானது என்றும் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க இயலாது என்றும் எடுத்துரைத்தார். இந்த கொள்கை அரசியல் சார்ந்தது அல்ல, மாறாக உலகளாவிய பாதுகாப்பு சார்ந்தது என்றும் அவர் கூறினார். இதேபோல் இஸ்ரேலின் ஐநா தூதர் டேனி டானன் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு வான்வழி தாக்குதல்கள் அவசியம் என்று ஆதரித்தார். தீவிரவாதத்தை தடுக்க முடியாததாக மாறுவதற்கு முன்பே இஸ்ரேல் அதை தடுத்து நிறுத்துகிறது என்றும் அவர் எடுத்துரைத்தார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் அமீர் சயீத் இராவானி விமான தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். இது மனித குலத்திற்கு எதிரான ஒரு போர்க்குற்றம் என்று அவர் கூறினார்.